Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம Zom 100 Bucket List of the Dead ஓட anime officially பார்த்தீங்கன்னா 2023ல தான் ரிலீஸ் ஆனது. பட் போன வருஷம் தான் அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியே முடிச்சாங்க. ஏன்னா கடைசி சில எபிசோட்லாம் ஸ்டக் ஆயிருந்தது. அண்ட் இப்போதைக்கு சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸ் தான். அண்ட் IMDbல 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் Crunchyroll ஆப்பில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த அனிமே பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம்பி அட்டாக் கேட்டகிரியானது தான். சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பானில் ஜாம்பி அட்டாக் ஆயிடுது. அண்ட் அதில் நம்ம ஹீரோ எப்படி சர்வைவ் பண்ணுறாரு அதோட ஸ்டோரி தான் உள்ளே பார்ப்பீங்க. பட் அதை ஃபன் காமெடி டோனாகவும் சில இம்பார்ட்டண்ட்டான லெசன் சொல்லி தர மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே ஒரு அல்டிமேட்டமாக இருந்திருக்கு. ஹீரோவோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலியாக ஒரு நல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர் தான். பட் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் மாறிடும். அண்ட் டோட்டலி 3 இயர்ஸாக வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணி அவரை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு தெரிஞ்சிடும் இங்கே வந்து அங்கே ஒர்க் கல்ச்சரே டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் ரெஸ்ட்டே கிடையாது. அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆஃபீஸ்லேயே தூங்குறாங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் டேஞ்ச் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் திருப்பி ஒரு வீட்டுக்கே போகிறாரு. அண்ட் அவர் எப்போவுமே வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இனிஷியலாக காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் நல்லா வேலைக்கு போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணுன்னு. அண்ட் அந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்து டோட்டல் நான் இப்போ ஆஃபீஸே போவேணா, நான் வீட்டிலே இருக்கேன் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார். பட் என்ன இருந்தாலும் ஒர்க் போய் தானே ஆகணும், காசு ஏர்ன் பண்ணோம்ல. ஸோ அவர் கஷ்டப்பட்டு அந்த 3 வருஷம் வந்து அவர் டோட்டலாக அவர் என்ன கேரக்டர்னே மறந்துட்டு ஒரு ஜாம்பியான கேரக்டராக வந்து இப்போது மாறிடுவார். பட் ஜாம்பின்னா ரியல் ஜாம்பியும் கிடையாது. சடனாக ஒரு நாள் எழுந்திப்பார், ஒரு உலகம் ஃபுல்லாக ஜாம்பி ஆயிடுது. அண்டு அதை பார்த்தோன்னே இவர் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஜாம்பி அட்டாக் ஆகி எவ்வளோ ஹாப்பி யாருன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் நீங்கள் பார்க்கலாம். லிட்ரலி எனக்கும் வந்து எப்போவுமே அந்த ஒரு தாட் இருக்கும், சடனாக ஜாம்பி அட்டாக் ஆனால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம். அண்ட் நம்மளுக்கு டோட்டல் ஃப்ரீடம் கிடச்சிடும். லைக் காசு பணம்லாம் பார்க்க வேணாம், நம்ம வாடுன்னு நம்மளுக்கு என்னென்ன இஷ்டத்து இருக்குது அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்டு அந்த மாதிரியான நம்ம ஹீரோக்கும் நிறைய தாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாட்டம் அவர் எழுதி வைப்பார், லைக் இந்த மாதிரிலாம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த லிஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் தான் வரும். பட் நீங்கள் அப்படியே போக ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அண்ட் அதுலேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அண்ட் அவங்க கூட சில அட்வென்ச்சரஸு, சில கிரேசியஸ்டான ஒரு லிஸ்ட்டு இருக்கும். பார்ட்டி பண்ணணும் அண்டு பெரிய ஸ்க்ரீனில் வீடியோ கேம் ஆடணும், இந்த மாதிரி ஆனது தான். அண்ட் அதெல்லாம் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் அந்த லிஸ்ட்டை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அதான் இந்த அனிமேவோட மெயின் பிளாட்டு. இதுலேயும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸான விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் சில இடத்துல தான் நம்ம மாட்டிப்போம். நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதோ வழி கிடையாது, ஏன்னா இப்படி பண்ணால் தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும்னு. அண்ட் லிட்ரலி நம்ம ஸ்டோரி கொஞ்சம் ஹீரோட கொஞ்சம் அப்படி தான் இருந்திருக்கா. அதனால அது கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கே கனெக்டும் ஆயிரும். அண்ட் நல்லபடியாகவும் வந்திருக்கா. அதுக்காக எனக்கு இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. காமெடி ஃபன் டோன்லாம் நல்லபடியாக கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்கா, அதனால் ஹைலி ரெக்கமெண்டட். இப்போதைக்கு வெறும் சீசன் 1 மட்டும்தான். சீசன் 2 இன்னும் ஆரம்பிக்கவும் இல்லை. அண்ட் அதை பற்றி எந்த இதுவும் பேசவும் இல்லை. ஆக்சுவலி சீசன் 1லேயே கொஞ்சம் நிறைய நடுவில் பிரச்சனைலாம் போயிருந்து தான் சில எபிசோட்ஸ்லாம் வராமல் இருந்தது. கடைசியில் தான் வந்து அந்த லாஸ்ட் 2-3 எபிசோட்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப பெரிய கேப் விட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு சீசன் 2 வேறு எந்த அப்டேட்டும் கிடையாது. ஆனால் சீசன் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் அவங்க நல்லபடியாக தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஜேர்னி இருக்க போகுது நம்ம ஹீரோட தான் சீசன் 2. ஸோ அதனால் அவ்வளோ எனக்கு வெயிட் பண்ணுற மாதிரியோ இல்லை அப்படியே கிளிஃப் ஆங்கிளில் முடித்த மாதிரிலாம் ஸ்டோரி கிடையாது. அதனால் நீங்கள் அதை ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் பை த வே, இன்கேஸ் நீங்களும் இந்த அனிமே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு IMDbல 7.4 ரேட்டிங் தந்திருக்கான். பட் ப்ளே தமிழ் ரேட்டிங் தந்தா நான் டெஃபினட்டாக 8 தருவேன். ஒரு நல்ல மஸ்ட் வாட்சான ஒரு அனிமே. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.